GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். வில்லனும் அவர்களாகவே இருப்பார்கள், ஹீரோவும் அவர்களாகவே இருப்பார்கள். இந்த வேலையை இது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அஜெண்டா இல்ல. இப்ப யாரு வில்லனு? அமித்ஷா வில்லனு, மோடி ஹீரோவா? எப்படி சார்? அவருடைய அந்த தோரணை, பாராளுமன்றத்தில் பேசிய தோரணை என்பது மிகவும் இழிவுபடுத்தும் விதமாகவும், அந்த போராமையில் பேசிய பேச்சு, அவர் மன உளைச்சலிலே பேசிய பேச்சு என்பது தெரிய வருகின்றது. பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்திலே அவர் பதவியேற்று அவர் டிராவல் செய்கின்ற அதே போட்டிலே நிறைய ஓட்டைகளை குத்திவிட்டு அவர் டிராவல் செய்ய முயன்றால் அந்த படகு கவிழ்ந்து விடும். அம்பேத்கருடைய சித்தாந்தம் என்பது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தம். பிஜேபி அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை உடைக்க முயல்வதற்காக இந்தியாவில் மட்டும் பின்பற்றுபவர்கள் இல்லை. உலகம் முழுக்க இன்டர்நேஷனல் அம்பேத்கர் கான்ஃபரன்ஸ் என்று ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கின்றது. இந்த 100 ஆண்டுகளிலே தோன்றிய, உலகத்திலே தோன்றிய நம்பர் 1 இன்டலெக்சுவல் பர்சன், அதாவது மிக சிறந்த அறிவாளி என்று. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு ஆனந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். அண்ணல் அம்பேத்கர் குறித்து தவறாக பேசியதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது இன்னைக்கு நாடே கொந்தளிக்குது, பல போராட்டம் நடக்குது. ஆனா அண்ணல் அம்பேத்கரை மையமாக கொண்டு இயங்குகிற பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழகத்துல அந்த அளவுக்கு போராட்டம் இல்லை சார். என்ன காரணம்? நாங்க போராட்டம் அறிவிச்சிருக்கோம். நம்மளுடைய பனகல் மாளிகை முன்னாடி போராட்டம் கண்டிப்பாக 24ஆம் தேதி நாங்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். அதே தேதியில் எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைமையும் நாடு தழுவிய போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான எதிர்ப்புகளை எங்களுடைய கட்சிக்காரர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே போராட்டங்களை நடத்தினார்கள். இது வலுப்பு எதிர்ப்பு குறைவாக இருப்பது என்று தமிழகத்தில் இல்லை, மிக கடுமையான எதிர்ப்பு இருந்தது. என்னுடைய வலைத்தளம். ஆனால் மற்ற கட்சிகளை பொறுத்தளவு இப்போ விசிகா, திமுக கூட்டணி கட்சிகளை தாண்டி உங்களுக்கு அந்தளவுக்கு எதிர்ப்பு அதிகமாக இல்லையே சார்? அவங்க கருத்தியல் ரீதியாக உடனே அவங்க பண்ணிட்டாங்க. எங்களுடைய தேசிய கட்சி என்பதனால நாங்கள் தேசிய அளவில் ஆலோசனை பண்ணி அந்த போராட்டத்தை மிகப்பெரிய போராட்டமாக எடுக்கணுன்றது தான் பகுஜன் சமாஜ் கட்சியோட நோக்கம். அவருடைய செயல்பாடுகளை பாராளுமன்றத்தில் விமர்சனம் செய்ததை கடுமையாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். எங்களுடைய தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி, அதாவது நம்முடைய மாநில அமைப்பு மிகவும் வலிமையாக அந்தந்த மாவட்டத்தில் ஏற்கனவே போராட்டத்தை தொடங்கிவிட்டன. ஒன்றிணைந்த இந்தியா முழுவதும் நடத்தக்கூடிய எங்களுடைய தேசிய தலைமை நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தை நாங்கள் பனகல் மாளிகை முன்பு அறிவித்திருக்கின்றோம். போராட்டம் மிகவும் வலுவாக இருக்கும். அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிக்கத்தக்கதா எப்படி சார்? அதாவது அவருடைய பேச்சு என்பது பார்த்தீங்கன்னா 1956 பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருக்கு பதில் சொல்லியிருக்கின்றார். இந்த கேள்விக்கு அவர் அன்றே பதில் சொல்லியிருக்கின்றார். பகவான் பகவான் என்று சொன்னால் 7 ஜென்மங்களுக்கு புண்ணியமாவது கிடைத்திருக்கும். ஆனால் அம்பேத்கர் 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 என்று சொல்லுவது இங்கே பேஷன் ஆகிவிட்டது என்று. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்றத்திலே இப்படி ஒரு வார்த்தை என்று பேசியது பார்த்தீர்கள் என்றால் அதற்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அவர் 1956 மதமாற்றம் அடையும் பொழுது ஒரு கல்வெட்டை எழுதி வைத்திருக்கின்றார். அந்த கல்வெட்டிலே சொல்லுகின்றார், நீங்கள் சொல்லுகின்ற இந்த தெய்வங்கள் யாரையும் நான் நம்புவதாக இல்லை, அப்படி ஒரு விஷயமே இல்லை, இது அறிவுபூர்வமாக சிந்திக்காமல் இப்படி செய்கின்றீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி சொன்னதின் விளைவாக இந்த கேள்விக்கு அவருடைய அம்பேத்கருடைய சிந்தனைகள், சித்தாந்தங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான சிந்தனை, மனித மாண்பை மீட்டெடுப்பு தான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை, ஒரு மித்தை நம்ப வைத்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் அவருடைய அந்த தோரணை, பாராளுமன்றத்தில் பேசிய தோரணை என்பது மிகவும் இழிவுபடுத்தும் விதமாகவும், அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று சொல்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த சித்தாந்தத்தை வெல்லும் அளவுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர், ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை வெல்லும் அளவுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் சித்தாந்தத்தை மக்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் என்ற மிகப்பெரிய அந்த போராமையில் பேசிய பேச்சு, அதை இந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை வென்றுவிடும் என்பதற்காக அவர் மன உளைச்சலிலே பேசிய பேச்சு என்பது தெரிய வருகின்றது.
இல்லை அவர் வந்து எதன் அடிப்படையில் பேசியிருப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் வந்து அம்பேத்கர் சொல்றது பார்த்தா நீங்கள் வந்து கடவுளேன்னு சொன்னா கூட மோட்சத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த பார்வையை நோக்கி போகுது சார்? ஆக்சுவலாக வந்து திரும்ப மீண்டும் வந்து ஒரு பழமையான வந்து பின்னோக்கி வந்து அரசியலை இழுத்து செல்வதற்கான ஒரு முயற்சி. பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்திலே அவர் பதவியேற்று அந்த பதவியிலே வந்து இந்திய அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு அதே பாராளுமன்றத்திலே அந்த கான்ஸ்டியூஷன் மூலமாக அவர் பேசும்பொழுது அவர் டிராவல் செய்கின்ற அதே போட்லேயே வந்து நிறைய ஓட்டைகளை குத்திவிட்டு அவர் டிராவல் செய்ய முயன்றால் அந்த படகு கவிழ்ந்து விடும். அதே போல தான் பிஜேபி ஆட்சி அதற்கு தடையா அம்பேத்கர் இருக்காரு. அம்பேத்கருடைய சித்தாந்தம் என்பது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தம். இப்போது மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்ளே புகுத்தும் போது அம்பேத்கர் சித்தாந்தம் தடையாக இருக்கின்றது என்பதற்காக பிஜேபி வந்து அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை உடைக்க முயல்வதற்காக அமித்ஷாவை வைத்து இதை பேச வைத்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் இது பின்புலமாக இருந்து அவரை பாபா சாஹேப் அம்பேத்கரை வந்து மதிப்பது போல நடந்து கொண்டு இழிவுபடுத்தி இந்த மக்களுடைய அந்த அம்பேத்கரிசத்தை ஃபாலோ செய்கிறார்கள் என்பதை தடுக்க முயற்சி செய்கின்றார்கள். ஒருவேளை அம்பேத்கரோட சட்டத்திட்டத்தை மாற்ற நினைக்கிறாங்களா எப்படி சார்? அவர்களால் மாற்ற இயலாது என்பதை தான் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தல் நிரூபித்தது. அரசியலமைப்பு சட்டத்தை அவ்வளவு எளிதாக மாற்றிவிட முடியாது. உலகத்தில் மிக சிறந்த அரசியலமைப்பு சட்டம், மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியா முழுக்க, நாடு முழுக்க முழுமையாக அமல்படுத்தி இருந்தால் இன்று இந்தியா ஒரு வல்லரசு நாடாக 20 ஆண்டுகளிலே மாறியிருக்கும். பிரதமர் நேரு அவர்களிடம் கொடுக்கும்போது ஒரு 5 ஆண்டுகளை அமல்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 20 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த இந்திய அரசை வல்லரசாக மாற்றக்கூடிய தன்மை இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கின்றது என்று. அதனால்தான் பகுஜன் சமாஜ் கட்சி எந்த விதமான மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுவதில்லை. அவர்கள் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் நோக்கமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது. அப்படி இருந்தால் ஒரு மாடு கொடுக்கிறேன், ஆடு கொடுக்கிறேன், 1000 ரூபாய் கொடுக்கிறேன், 2000 ரூபாய் கொடுக்கிறேன், மிக்சி கொடுக்கிறேன், கிரைண்டர் கொடுக்கின்றேன், அதே போன்று பல பொருட்களை இலவசமாக கொடுக்கின்றேன் என்ற தேர்தல் அறிக்கையை பகுஜன் சமாஜ் கட்சி வெளியிடுவதில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்திவிட்டால் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைத்துவிடும். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் மக்களை கல்வியின் மூலமாக ஒரு சட்ட ரீதியாக அவர்கள் அணுக வேண்டும் என்பதற்காக பல வழக்கங்களை உருவாக்கினார். கல்விக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தார். அது போன்ற ஒரு மனிதன் கல்வியை பெற்றுவிட்டால் அதன் மூலமாக அனைத்தையும் பெற்று விடுவான் என்பதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை. அம்பேத்கருடைய அந்த கல்விதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. அப்படி ஏற்படுத்தி கொடுத்த சட்டத்தை அவர்கள் வந்து மதித்து நடக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கின்றார்கள். அவரை அவமானப்படுத்துவோ அவரை இழிவுபடுத்துவோ நினைத்தால் வந்து இந்த பிரச்சனைகளை இப்போது நாடு முழுவதும் கொந்தளித்திருக்கின்ற பிரச்சனைகளை அவருக்கு சந்திக்க நேரிடும். இல்லை எதிர்பார்த்தாங்களா இவ்வளோ பெரிய பிரச்சனை எழும், அம்பேத்கரை தொட்டா இவ்வளோ பிரச்சனை, அதான் நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் எதிர்பார்த்தாரா அமித்ஷா? பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து இந்திய நாட்டுக்கான ஒரு தலைவர் மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவரும் அல்ல. அவருடைய ரிசர்வேஷனை பார்த்துக்கின்ற ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் இப்போதும் SC/STக்கு அவர் ரிசர்வேஷன் கொடுத்து விட்டார் அப்படி என்று தவறான தகவல்களை சொல்வார்கள். 17+5 இது வந்து SC/STக்கு. மீதி இருக்கிற 340 ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒரு குழுவை அமைத்து OBC BC என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கான ஒரு ரிசர்வேஷனை கொடுக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் எடுத்து வந்தார். அதனால் அனைவருக்கும், பிராமணர் அல்லாத மற்ற மாற்று ஜாதியினருக்கு அனைவருக்குமே வந்து அவர் ரிசர்வேஷன் ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய தலைவர். இந்த 100 ஆண்டுகளிலே தோன்றிய, உலகத்திலே தோன்றிய நம்பர் 1 இன்டலெக்சுவல் பர்சன், அதாவது மிக சிறந்த அறிவாளி என்று கொலம்பியா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு உலகத் தலைவரை இங்கு மட்டும் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்தியாவில் மட்டும் வந்து பின்பற்றுபவர்கள் இல்லை. உலகம் முழுக்க இன்டர்நேஷனல் அம்பேத்கர் கான்ஃபரன்ஸ் என்று ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கின்றது. அந்த கான்ஃபரன்ஸில் வந்தால் உலகத்தில் இருக்கின்ற ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், ஜப்பானியர்கள், மிடில் ஈஸ்ட் இது போன்ற அனைத்து நாடுகளிலிருந்தும், இங்கிலாந்து உள்பட அனைத்து நாடுகளிலிருந்தும், ஆசிய நாடுகளிலிருந்தும் வந்தவர்கள் அனைவருமே பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐடியாலஜி என்பது ஒரு அடிப்படை, அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை வந்து எழுந்து நிற்க வைத்து அந்த மக்களுக்கான உணர்வை தூண்டி அவர்களை மக்களும் மனிதனும் சமம் என்ற ஒரு கொள்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஐடியாலஜி. அதனால் நாங்கள் அம்பேத்கரை நாங்கள் ஃபாலோ செய்கிறோம் என்று உலகம் முழுக்க உள்ள மக்கள் அங்கே வந்து அவரவர்கள் மொழியிலே பேசினார்கள். ஆகினால் அவர் ஒரு உலகத் தலைவர். இவர் நினைப்பது போல
இவர்கள் நினைப்பது போல அவர்களை தொட்டால் உலகம் முழுவதும் வந்து கிளர்ச்சி வெடிக்கும். அப்பேற்பட்ட உலகத் தலைவரை எல்லா கட்சியும் ஆதரிக்குது, ஆனா பிஜேபி மட்டும் எதிர்க்குதே சார். இல்லை, இப்போ நீங்க பிஜேபி எதிர்க்கிறதுன்றது வந்து நீங்க சொல்றீங்க. ஆனால் பிஜேபி வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரை பேசாம எந்த ஒரு அரசியல்வாதியும் இருக்க முடியாது. அப்படி வந்து அரசியலே செய்ய முடியாது, எந்த ஒரு இயக்கமும் அரசியலே செய்ய முடியாது. இதே வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர்னால தான் நான் வந்து பிரதமர் ஆனேன் அப்படி என்று வந்து ஏற்கனவே அவருடைய குடியரசு தினத்தன்று அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கின்றார். நாங்கள் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நினைவிடம் அமைத்திருக்கின்றோம். அதே போன்று சட்ட நாளை வந்து கான்ஸ்டியூஷனல் டேவை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் வந்து லண்டனில் உள்ள வீட்டில் வந்து அம்பேத்கர் அவருடைய வாழ்ந்த வீட்டை நாங்கள் வந்து அரசு உடைமையாக்கி இருக்கின்றோம். அதை பணம் கொடுத்து நாங்கள் அதை வந்து அரசுடைமை ஆக்கியிருக்கின்றோம். இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் மதிப்பதை போல வந்து அந்த மரியாதை கொடுப்பது போல இந்த மக்களின் வாக்குகளுக்காக வந்து அவர்கள் மரியாதை கொடுத்தது போல வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையாக வந்து அவர் அரசியல் வாக்கு வங்கிகளுக்காக மட்டுமே செய்கின்றார்கள். இதே தேர்தல் வரும் நேரங்களில் மட்டுமே பாபா சாஹேபுடைய நினைவு நாளும் பாபா சாஹேபுடைய பிறந்த நாளும் மிக விமர்சையாக அனைத்து கட்சிகளும் கொண்டாடும். பிஜேபி வந்து நீங்கள் அதை பாபா சாஹேப் கொள்கையை எதிர்க்கிறது, நேரடியாக அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அவருக்கு நிலைமை இப்போது வந்தது போல் தான் இருக்கும். அப்போ மறைமுகமாக தான் அவர்கள் வந்து எதிர்த்து அவருடைய பாபா சாஹேபுடைய கொள்கையை மாற்றி RSS சித்தாந்தத்தை வந்து புகுத்த நினைப்பார்கள். RSS சித்தாந்தத்துக்கு எதிரான கொள்கை தான் ஜெய்பீம் மாடல் என்பது. ஜெய்பீம் கொள்கை என்பது பாபா சாஹேபுடைய கொள்கை RSS உடைய கொள்கையை உடைத்தது தான். அப்போ அமித்ஷாவுடைய பேச்சால் பிஜேபியோட முகத்திரை பேக்க வெளியில் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா அப்படி சார்? இது வந்து வில்லனும் வந்து அவர்களாகவே இருப்பார்கள், ஹீரோவும் அவர்களாகவே இருப்பார்கள். அதாவது பாபா சாஹேபுக்கு விழாவும் எடுப்பார்கள், பாபா சாஹேபை வந்து அவர்கள் வந்து பழித்தூற்றவும் செய்வார்கள். இந்த வேலையை வந்து இது வந்து ஒரு RSS உடைய வந்து ஒரு அஜெண்டா. இல்லை, இப்போ யார் வில்லனு? அமித்ஷா வில்லனு, மோடி ஹீரோவா எப்படி சார்? இல்லை, இப்படி நீங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து இது ஒரு போட்டியாகும். இல்லை, மோடி வந்து அம்பேத்கரை புகழ்றாரு, ஆனா அமித்ஷா வந்து திட்டாருல்ல, எதிர்மறையா பேசுறாரு. இது வந்து அவங்களுடைய அடிப்படை கட்சியுடைய பின்புலமாக இருந்து செயல்படுபவர் அஜெண்டா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வந்து செயல் திட்டம், அரசோட செயல் திட்டமா அப்படி சார்? செயல் திட்டம் கண்டிப்பா சார். பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.